அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜேஸ்வா விலாகில் என்ன சமையல் பார்ப்போம். எங்கள் குட்டி மிஸ்ஸில் சாப்பாடெலாம் நேற்று கொடுக்கல. எல்லாருக்கும் ஒரு 5-5 ரூபா கொடுத்திருக்கேன். அவ்வளோதான் கூட்ட முடிஞ்சிச்சு. ஏன்னா எல்லாருமே சம்பளம் திடீர்னு கூட்ட வைப்பறாங்க பாவம். அதனால் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் அப்படின்ட்டு இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். என்னை மாதிரியே கஷ்டப்படுற வயசானவங்களுக்கு தான் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் சிலிண்ட்ரு எனக்கு கட்டி ஆகாது இவ்வளோ விலை கொடுத்து வாங்கணுன்னா. அதனால் சீக்கிரமாக கம்மி பண்ண பாருங்கள் கவர்மெண்ட்டு. பாருங்கள் இன்றைக்கி தக்காளி சாதத்துக்கு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மத்தியானத்துக்கு 2-3 பேருக்கு மட்டும், அப்புறமா குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். பொடி வாங்கிட்டு வந்தோன்னா தக்காளி சாதம் ரெடி பண்ணணும். டீ போட்டாச்சு. அதுக்கப்புறம் ரசம் வச்சுருக்கேன். தக்காளி சட்னிக்கு தான் வதக்கி வச்சுருக்கேன். இப்போ 2ல் சாம்பார் சட்னி வச்சுக்கிட்டு இருந்தேன். நேற்று மத்தியானத்துக்குலாம் சாப்பாடு யாருக்குமே கொடுக்கல. நைட்டு கொடுத்தேன். சட்னி வச்சு தோசை தான் ஊற்றுனேன். இப்போயும் தக்காளி சட்னி வச்சு தோசை தான் கொடுக்க போகிறேன். ஏன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சிலிண்ட்ரு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மிச்சப்படுத்துகிறோமோ அப்படித்தான் நம்ம சாப்பாடையும் கொஞ்சம் ஏதாவது ஒரு டிஷ் வச்சு சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள் தோசை தான். அதனால் சிலிண்ட்ரு எவ்வளோக்கு எவ்வளோ மிச்சப்படுத்த முடியுமோ எல்லோரும் மிச்சப்படுத்துங்க. வாங்க பழைய சாதத்தை காக்காவுக்கு கூட கொஞ்சமாக வச்சுட்டு எல்லாத்தையும் குடிக்கிறது வச்சுருக்கோம். சாதமும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ இந்த அடுப்பில் சாதம் தான் வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம அவசரமாக ரெடி பண்ணுது. சாதம் ஒரு 12 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். சாதம் வச்சு உருளைக்கிழங்கு வச்சு ரசம் தான் காலைல வச்சுது பார்த்தீங்களா. சாம்பார் வச்சு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியலா. இதில் முட்டை போட்டிருக்கேன். முட்டை வேகுது. திரும்பியும் சாதம் வைக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான். அப்பளம் பொரிக்கணும். அப்பளம் வாங்க போயிருக்காங்க. இப்போ மணி 1 ஆகிட்டு. நம்ம இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் அப்பளத்தை பொரித்து சாப்பாடு வைக்கணும். இதாங்க நம்மளோட இன்றைக்கி சமையல். இப்போலாம் கொஞ்சமாக சிம்பிளாக செய்கிற மாதிரி இருக்குதுன்னா நிறைய 2 கூட்டெலாம் வைக்க முடியாது. சிலிண்ட்ரு விலை ஜாஸ்தியாகிட்டா அதனால். ஓகேங்க. தண்ணி வேறு வந்துச்சு. தண்ணியெலாம் பிடிச்சி வச்சிட்டேன். வெளியில் கடைக்கு போயிருந்தோம். சத்யா ஏஜென்சிக்கு போயிட்டு இது அடுப்பு மாற்றணும்னு சொன்னோம்ல. அடுப்பு 3 அடுப்பு வச்சு வாங்குறதுக்கு இன்றைக்கி வந்துடும் பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் ஆர்டர் கொடுக்க போகிறோம். 7000 ரூபா வந்துச்சு அடுப்பு. ஏன்னா எனக்கு இப்போ அடுப்பு ரொம்ப முக்கியம். ஒரு அடுப்பு ரொம்ப சுத்தமாக எரிய மாட்டேங்கி பாருங்கள். சுத்தமாக அந்த இதெல்லாம் இது பண்ணி வெளியில் எரியுது. அதுக்கப்புறம் டக்குன்னு வேகவும் மாட்டேங்கி. இந்த பெரிய அடுப்பாக இருக்குது, அதில் குட்டியாக எரியுது. சரி இதை திரும்ப வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்ட்டு புது அடுப்பு வாங்கிடுவோன்ட்டு அதுக்கு புக் பண்ணிவிட்டு வந்தாச்சு. அப்போலாம் அடுப்பு புக் பண்ணிட்டு வந்தாச்சு. பாத்திரம்லாம் ஒரு சமைக்கு இருக்குது. பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி எடுத்துகிட்டு நம்ம திரும்ப கடையில் போய் அந்த பொருளை வீட்டுக்கு அனுப்புகிறாங்களோ இல்லையா நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். உள்ளூருக்குள்ளே தானே இருக்குது. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. காசெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோம். ஓகேங்க, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.